Ration Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus chapter 7 integrals. இதுல exercise 7.7 பார்க்க போறோம். Integrate the function sum number 5 root of 1 minus 4x minus x squared. கொடுத்திருக்க function இந்த மூணு ஃபார்ம்ல எந்த ஃபார்ம்ல இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் let I which is equal to integral root of 1 minus 4x minus x squared dx with respect to x கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண போறோம். சரியா? இந்த எக்ஸ்பிரஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கோம். ஒன் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒன்று அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே வந்து மைனஸ் காமனாக இருக்குது. புரியுதா? ரெண்டு டேர்ம்லேயும் எக்ஸும் காமனாக இருக்குது. நான் அதை வெளியெடுக்க சொல்ல, மைனஸை மட்டும் வெளியெடுக்க போகிறோம். சரியா? எடுத்துகிட்டோன்னா என்ன பண்ணுவோம்? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா? இப்போ என்ன வரும் நமக்கு? 4x, அதாவது ப்ளஸ் ஆகிடும், ரெண்டுமே ப்ளஸ் ஆகிடும். 4x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆகிடும். மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா ரெண்டுமே ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு ஆகிடும். இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கும், செகண்டு 4x எழுதிக்கலாம். இப்போது நமக்கு வந்து அல்ஜிப்ரிக் ஃபார்முலா தெரியும் இல்லையா? a + b ஹோல் ஸ்கொயர்ட் which is equal to a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab. ஸோ அந்த ஃபார்முக்கு இதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? 1 அப்படியே வச்சுக்கோங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். 1 மைனஸ் இங்கே பாருங்கள், இந்த எக்ஸை தான் இங்கே ஏ. ஓகேவா? ஸோ இது ஏ ஸ்கொயர்ட் அப்படின்ற டேர்மு கிடச்சிட்டு, ஃபஸ்ட் டேர்மு கிடச்சிடுச்சு. இந்த 4x அப்படின்றத 2abன்னு நினச்சிக்கோங்க. இந்த 4xை 2ab. இப்போ எப்படி எழுதலாம்? 4x வந்து 2abக்கு ஈக்குவேட் பண்ணணும். சரியா? அப்போது 4ஐ வந்து 2 × 2 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? அப்போது 2 a வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன், 2 × a × b. இப்போ b என்னது? 4ன்றதை 2 × 2ன்னு பிரிக்கலாம். அதில் ஒரு 2 இங்கே வந்துட்டு இன்னொரு 2 இருக்குது, அதை தான் தனியாக எழுதுகிறோம். அப்போது 2ab. ஓகேவா? அதாவது 2 இங்கே இருக்கா, இது a, இது b. ஓகேவா? இதுலேருந்து b என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம 2 தான் b அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் இந்த 4xை நான் 2 × x × 2, அதாவது 2ab அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து என்ன வேணும்? b ஸ்கொயர் வேணும். ஏன்னா இதில் வந்து a ஸ்கொயர் டேர்மும் நம்ம எழுதிட்டோம், இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்ன்ட்டு. 2abயும் நம்ம எழுதிட்டோம், 2x × 2 அப்படின்னு சொல்லிட்டு. b ஸ்கொயர் டேர்மு தெரியல, ஆனால் b2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? b2னா b ஸ்கொயர் என்னது? 4. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு b ஸ்கொயர்னா 4. ஸோ 4ஐ நம்ம ஆட் பண்ணுறோம். சரியா? இது நாமளாக தான் பண்ணியிருக்கோம். சரியா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4xக்கு எது ஈக்குவல்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × x × 2 தான் ஈக்குவல். இந்த ப்ளஸ் 4 வந்து நாம தான் போட்டிருக்கோம். சரியா? எப்போதுமே ஒரு எக்ஸ்பிரஷனில் திடீர்னு ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அதே நம்பரை மைனஸ் பண்ணிக்கணும். சரியா? அப்போ தான் என்ன ஆகாது? ப்ரீவியஸ் ஸ்டெப்போட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. சரியா? இப்போ இதுவும் ஒன்று தான் இல்லையா? இப்போ இந்த 4 × 4 நம்ம கட் பண்ணிட்டா நமக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × x × 2 ப்ளஸ் 4. இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்? a + b ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியலன்னா இந்த ஸ்டெப்பையும் எழுதிக்கோங்க. ஏன்னா அதை பாருங்கள், 1 மைனஸ் இது கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணால் அக்யூரேட்டாக இதே மாதிரி வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் இந்த 4ஐ 2 ஸ்கொயர்னு எழுதிடலாம். இது எப்படி இருக்கு? 2 × a × b அப்படின்னு இருக்குது. நமக்கு -4 தனியாக இருக்குது. சரியா? புரியுதா? இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேவா? ஸோ இதை நம்ம a + b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அதில் a என்னது? எக்ஸ், b என்னது? 2. சரியா? which is equal to 1 minus x plus 2 whole squared. a வந்து x, b வந்து 2, minus 4 அப்படின்னு எழுதலாம். இது வரைக்கும் புரியுதாப்பா? தென் இந்த மைனஸ் உள்ளே வந்தால் எப்படி வரும்? ஆல்ரெடி இங்கே 1 இருக்குது, மைனஸ் உள்ளே வருது.
இந்த ரெண்டு டேர்முக்குமே இந்த மைனஸ் வந்தோம். இப்போ உள்ளே வரும்போது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர்டு, இங்கே மைனஸ் உள்ள வரும்போது இந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கி விட்டுரும். சரியா, இப்படி வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த 1ஐயும் 4ஐயும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5 வரும் இல்லையா? 5 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு கிடச்சோம். இப்போ இதை நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா √5 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். சரியாப்பா? √5 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாம். அதாவது நீங்கள் அந்த 3 ஃபார்முலாஸையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த √5 அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட், அதை நம்ம ஏன்னு சொல்லிடுவோம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முக்கு வந்திருக்கு. ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஷன் என்ன ஃபார்மில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது, ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? √5 இருக்குது. ஓகேவா? கிளியராக புரியுதா? அப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? இந்த தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். √(a² - x²) இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. ஏக்கு பதிலாக √5 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கிளியராப்பா? சொல்லுங்கள். இப்போ I which is equal to integral √(1 - 4x - x² dx) இதான் நமக்கு கொடுத்துருக்க கொஷினு. which is equal to நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம்? integral √5 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருப்போம் dx. ஓகேவா? ஸோ இப்போ சொல்லுங்கள் ஃபார்முலா. which is equal to x by 2. எக்ஸுக்கு பதிலாக யார் இருக்கா? எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது by 2. தென் √(a² - x²) இதுதான் இல்லையா? அப்போ √5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ப்ளஸ் a² by 2. அப்போ √5 ஹோல் ஸ்கொயர் by 2. சைன் இன்வர்ஸ் x by a. x வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ by a வந்து என்னது? √5. கரெக்டாப்பா? ப்ளஸ் c. இது வரைக்கும் கிளியராக புரியுதா? இப்போ இதில் பாருங்கள், இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ அது 5ன்னு கிடச்சிரும் நமக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஷனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? இதையே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1 - 4x - x². ஏன்னா இந்த 1 - 4x - x² தான் என்ன பண்ணியிருக்கோம்? √5 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். சரியா? அப்போ அதையே நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எழுதிடலாம். கிளியராக புரியுதா? இப்போ சொல்லுங்கள் ஆன்சரை. therefore I which is equal to x plus 2 by 2 √1 - 4x - x² plus 5 by 2 sin inverse x plus 2 by √5 plus c. ஓகேவாப்பா? இந்த சம் வந்து கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?